நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக 3 விதமான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த கப்பில் தான் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் நம்ம தண்ணியும் அளந்து சேர்த்துக்கணும். இதில் 1 கப் அளவு நீங்கள் மாவு எடுத்துருந்தீங்கன்னா 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது கடையில் வாங்கின அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, இந்த மாதிரி எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்லேயே நீங்கள் அரைச்ச மாவு கூட யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிற ரேஷியோவில் அப்படியே பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி லேசாக கொதி வரும்போது இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறனால கொழுக்கட்டைகள் ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி விரிசல் வராமையும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மாவை சேர்த்துருங்க. இது வறுக்காத பச்சரிசி மாவு. மாவை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஒரு மாவை வச்சு நம்ம 3 விதமான கொழுக்கட்டைகள் பண்ண போகிறோம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான பூர்ண கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இனிப்பு அம்மணி கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா கார அம்மணி கொழுக்கட்டை. இது 3மே பண்ண போகிறோம். நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாவு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு மாவு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டைகள் விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டையும் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி அளவு ஒரு சில மாவு அதிகமாக தண்ணி இழுக்கும், ஒரு சில மாவு குறைவாக தண்ணி இழுக்கும். ஸோ இது ரொம்ப ஈரமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க மாவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க தண்ணி அளவு கரெக்டாக இருந்தது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணியோ மாவோ சேர்த்துக்கல. ஓகே, இப்போ இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை 3 பிரிவுகளாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம 3 விதமான கொழுக்கட்டை பண்ண போகிறோம்ல, அதுக்காக 3 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. சம அளவாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3 பகுதியாக பிரிச்சுடுங்க. அப்போ உங்களுக்கு சம அளவாக பிரிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுட்டு உருண்டையாக உருட்டிட்டு மூடி போட்டு மூடிட்டு வச்சுருங்க. இல்லைன்னா நம்ம ஒரு கொழுக்கட்டை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு மாவு காஞ்சு போயிடும். அதனால் கண்டிப்பாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூர்ண கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பூர்ணம் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவு வெள்ளையல், 1/2 கப் அளவு கருப்பியல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா புரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருப்பியல் அதிகமாக இப்போலாம் கலர் சேர்த்து வருது. அதனால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நயமான எள்ளுன்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் எப்போதுமே கருப்பு எள் வாங்கிட்டு வந்ததுமே தண்ணியில் போட்டு 4-5 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா வறுத்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த எள்ளை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. படபடன்னு தெரிக்கும். அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வறுபட்டுருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இதை ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்க போகிறோம்.
இந்த எள்ளு பூர்ணம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நான் நிறைய விதமான பூர்ண கொழுக்கட்டைகள் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டை, இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எந்த பூர்ணம் தயார் பண்ணணுமோ அந்த பூர்ணம் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எள்ளு பூர்ணம் ரொம்பவே விசேஷமாக செய்வாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி எள்ளு பூர்ணம் பண்ணியிருக்கேன். பர்சனலாக எங்கள் வீட்டில் இந்த பூர்ணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கசக்காது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே, இதை இப்போ ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எள்ளு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் இந்த பூர்ணம் வந்து ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது கூட 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை அரைச்சிக்கலாம். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட இப்போ தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லமும் சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நான் சேர்த்துருக்கிறது பாகு வெல்லம். உங்கள்கிட்ட பாகு வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நார்மலான வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். மண் கல்லெல்லாம் இல்லாத நயமான வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பூர்ணமாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது போல் உருட்டி வச்சிங்கன்னா லட்டாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாதி பூர்ணத்தில் வந்து லட்டு செஞ்சுக்கோங்க, பாதியை பூர்ணமாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம விருப்பம்தான். இப்போது பூரணத்தை நான் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். பூர்ணமும் தயாராக இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட மேல் மாவும் தயாராக இருக்குது. மேல் மாவு ஒரு வேளை காஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இந்த மாவு கொஞ்சம் கூட காயலை, நான் அதனால் டைரெக்டாக செய்ய போகிறேன். மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறமா ஒரு கொழுக்கட்டை அச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை அச்சே இல்லாமல் நம்ம மோதகம் பண்ண முடியும். அந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி அச்சு இருந்ததுன்னா நீங்கள் இதவே வச்சு பண்ணலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இது போல் அமுத்திக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அச்செல்லாம் அந்த மாவில் பதிஞ்சிட்டு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் மாவு வந்து கொஞ்சம் கூட கிழிஞ்சிடக்கூடாது, அதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பூர்ணம் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இடம் கிடச்சிருக்கு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு கரெக்டாக தான் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் டவுட் இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அச்சு பதிஞ்சிருக்கு. இப்போ இது உள்ள நம்ம பூர்ணம் வச்சிடலாம். நான் வந்து ஒரு சின்ன உருண்டை பூர்ணம் எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போ மேல் மாவு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் எள்ளு பூர்ணம் தான் பண்ணணும்னு கிடையாது. கடலைப்பருப்பு பூர்ணம், தேங்காய் பூர்ணம், இப்படி உங்களுக்கு பிடிச்சமான பூர்ணம் வந்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ பூர்ணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் நம்ம வேக வைக்கும்போது. அவ்வளோதான். இப்போ நம்ம அச்சிலேருந்து கொழுக்கட்டையை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நிதானமாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் பூரண கொழுக்கட்டை வந்து செஞ்சுருங்க. இப்போ இந்த கொழுக்கட்டைகளை நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவுனா இடியாப்பம் பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டைகள் சூப்பராக தயாராக இருக்குது. இது லேசாக வெதுவெதுப்பான சூடு வந்ததும் வெளியில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பூர்ண கொழுக்கட்டைகள் சூப்பராக தயாராகிருச்சு. அடுத்தது நம்ம இனிப்பு மணி கொழுக்கட்டை பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற இதே மெத்தடில் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் வெறுமனே முந்திரியிலையும் பண்ணலாம், இல்லை வெறும் பாதாம் மட்டும் வச்சு கூட பண்ணலாம்.
இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்ல ஒரு கமகமன் வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தேங்காய் சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி நட்ஸு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தேங்காவை சேர்க்கணும். ஏன்னா தேங்காய் சீக்கிரமாகவே வறுபட்டுரும். அதனால் இப்போ பாருங்கள், தேங்காவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. இது முழுமையாக ஆறணும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட சூடு இல்லை, இது நல்லா ஆறிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே இனிப்பு கொழுக்கட்டைக்காக கொழுக்கட்டை மேல் மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க நட்ஸு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், இது ரெண்டையுமே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் மேல் மாவை இது கூட சேர்த்துட்டு இது நல்ல சாஃப்டான மாவு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த நட்ஸு, தேங்காய் துருவல் இது எல்லாமே இந்த மாவு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம இந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது வாயில் இடையிடையில் இந்த நட்ஸு கடிப்படும். அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ பாருங்கள், மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய நட்ஸு இதெல்லாம் சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம உருட்டும் போது ப்ராப்ளம்ஸ் வரும், விரிசல் வரும். அதனால் நட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்க அளவில் அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்தது கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டும் போது ஈஸியாக உருட்ட முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணிவிட்டு சின்ன சின்ன மாவாக பிரித்து வச்சுருங்க. அப்போ நம்ம சரிசமமான உருண்டைகள் உருட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாவாக பிரித்ததுக்கப்புறமா குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க. கொஞ்சம் கூட விரிசல் இருக்கக்கூடாது. இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவுனா இடியாப்பம் பிளேட்டில் வச்சுருங்க. இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட இதே போல் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்மளோட கொழுக்கட்டைகள் சூப்பராக தயாராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதி வரட்டும். இது மண்ணெல்லாம் இல்லாத வெல்லம். ஸோ நான் அப்படியே கரைக்காமல் வடிகட்டாமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லமில் மண் தூசி இருந்ததுன்னா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வெல்லம் கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க கொழுக்கட்டைகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்க்கணும். வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலை. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது முழுமையாக ட்ரை ஆகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. தேங்காய் சேர்த்த உடனேவே இது நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சீக்கிரமாக மாறுதுன்னு. முழுமையாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. இந்த கொழுக்கட்டை நல்ல தித்திப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஒரு உரமாக வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான இனிப்பு கொழுக்கட்டை தயாராக இருக்குது. அடுத்து நம்ம கார மணி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் தடவி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கார மணி கொழுக்கட்டைக்காக ஒரு பகுதி மாவு வச்சுருந்தோம்ல, அதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிட்டு இந்த இட்லி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நம்ம எப்படி இனிப்பு மணி கொழுக்கட்டைக்கு அரேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி தான். இந்த மாவில் நம்ம எதுவும் தேங்காய் துருவல் எதுவும் சேர்த்து பிசைய தேவையில்லை. அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் பிசைஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், மணி கொழுக்கட்டை வேகிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக தயாராக இருக்குது. இதுவும் வெது வெதுப்பான சூட்டுக்கு வரட்டும். அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவு அரைச்சிக்கோங்க. 1-2 தான் அரைப்படும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் எடுத்து விட்டுருங்க. தேங்காய் துருவலோடு சேர்த்து அரைக்கும் போது அரைப்படாமல் இருக்கிற இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நல்லா அரைப்பட்டுரும். பவுடர் ஃபார்முக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இது பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இனிப்பு கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப திகட்டி இருப்போம். அந்த சமயத்தில் இது போல் கார கொழுக்கட்டை சாப்பிடும்போது அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கார கொழுக்கட்டை செய்கிறோம். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 வரமிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. அடுத்தது உடனேவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொருட்களை சேர்த்துடணும். இந்த எண்ணெயோட சூட்லேயே அது நல்லா வேகும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த சூட்டுலேயே இது நல்லா வேகட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியே வச்சுருந்தோம்னா தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல மணி கொழுக்கட்டைகள், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்மளோட டேஸ்டியான கார அம்மணி கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிருச்சு. விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விதவிதமான கொழுக்கட்டைகள் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த 3 கொழுக்கட்டையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.